ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் தெரியுமா? சின்னோ மண்ணோ என்கிற பறவைகளை பத்தின ஒரு சின்ன கதை பார்க்கலாமா? வாங்க போலாம். ஒரு பெரிய காடு இருந்துச்சா. அந்த காடு பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருந்துச்சா. ரொம்ப பெரிய பெரிய மரங்கள்லாம் இருந்துச்சா. புல்வெளி அழகா இருந்துச்சா. அந்த புல்வெளி மேல அழகா மலைத்துளி பனித்துளின்னு இருந்துச்சா. அந்த காடு பார்ப்பதற்கு இயற்கை அழகோடு மிகவும் அழகா இருந்துச்சா. அந்த காட்டுல சின்னோ மண்ணோ அப்படிங்கிற 2 பறவைகள் இருந்தாங்களாம். 2ம் ஃப்ரெண்ட்ஸா. 2 பேரும் ஃப்ரெண்டா இருந்தாலும் 2 பேர்த்துக்கும் வேற வேற குணங்கள் இருந்தாங்களாம். சின்னோங்கிற பறவை ரொம்ப பொறுமையானதா. மற்ற எல்லா விலங்கு கூடவும் அன்பா இருக்குமா. மற்றவங்க பேசுறத பொறுமையா கேட்டு அவங்களுக்கு பதில் சொல்லுமா. ரொம்ப அழகாவும் பொறுமையாவும் அன்பாகவும் இருக்குமா சின்னவும். ஆனா மண்ணும் அதுக்கு நேர் ஆப்போசிட்டா. யார் சொல்வதையும் கேட்காதான், யாரு பேசுறதையும் அது கேட்காதான். தான் சொல்றதுதான் பெருசு அப்படின்னு சொல்லி பேசுமா. அதை விட சின்ன உயிரினங்களை அடிச்சிருமா. அவங்க கிட்ட இருக்கிற உணவை எடுத்து சாப்பிட்டுருமா. மற்ற உயிரினங்க கிட்ட நான் தான் இந்த காட்டின் ராஜா, நான் சொல்வதைத்தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மிரட்டுமா. ஒரு நாள் அந்த காட்டுல கடும் புயல் வந்துச்சா. மரங்கள் எல்லாம் வேகமா ஆடிச்சா. நதியிலிருந்து தண்ணி காட்டுக்குள்ள வெள்ளம் போல வர தொடங்கிருச்சான். அப்போ சின்னும் மண்ணுவ அந்த உயரமான இடத்துக்கு போனாதான் தப்பிக்க முடியும், பாதுகாப்பாகவும் இருப்போம் வான்னு கூப்பிட்டுச்சான். ஆனா மண்ணும் சின்ன சொல்வதை கேட்காம நம்ம இந்த மரத்து மேல ஏறி நம்ம பாதுகாப்பா இருந்துக்கலாம் வான்னு சின்னுவ கூப்பிட்டுச்சான். சின்னும் யோசனை பண்ணுச்சான். சின்னும் புயல் அதிகமா வீசுறதுனால மரங்கள் கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லிச்சான். ஆனா மண்ணும் அதை கேட்கலையா. 2ம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு மரக்கிளை ஒடிந்து மண்ணு மேல விழுகிற மாதிரி வந்துருச்சான். மண்ணு ரொம்ப பயந்துருச்சான். சின்னும் மண்ணுவை சமாதானப்படுத்தி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள பறந்து போனாங்களாம். சின்ன சொன்ன மாதிரி ஒரு உயரமான இடத்துல இருக்கிற குகைக்குள்ள சின்னவும் மண்ணும் மழை நிற்கிற வரைக்கும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தாங்களாம். மண்ணும் சின்னிக்கிட்ட நான் தான் பெரியவனை நினைச்சு நீ சொல்வதை கேட்காம இருந்துட்ட, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிச்சான். சின்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். 2ம் ஹாப்பியா இருந்தாங்களா. ஹாய் குட்டீஸ், பாத்தீங்களா? வேகமாக இருப்பது மட்டுமல்ல, புத்திசாலித்தனமாகவும் இருக்கணும். உருவத்துல மட்டும் இல்லை குட்டீஸ், உடல் அளவுல மட்டும் நம்ம பெரியவங்களா இருந்தா பத்தாது. நல்ல யோசனை நல்ல சிந்தனையும் வேணும். ஓகேவா குட்டீஸ்? அடுத்த ஸ்டோரியில உங்களை மீட் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய் பாய்.